சிவபெருமானின் பஞ்சபூதத் தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலை வரலாறு தெரியுமா? ஒரு காலத்தில் பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் யார் உயர்ந்தவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது. இருவரும் சிவபெருமானை நாடினர். அப்போது சிவபெருமான் அவர்களின் முன் முடிவற்ற ஜோதி வடிவமாக ஓங்கி உயர்ந்து நின்றார். என் அடியையும் முடியையும் முதலில் காண்பவரே உயர்ந்தவர் என்றார். திருமால் வராக அவதாரம் எடுத்து அடியை காண புறப்பட்டார். பிரம்மா அன்னப்பறவையாகி முடியை காண மேலே பறந்தார். ஆண்டுகள் கடந்தும் இருவராலும் அந்த ஜோதியின் அடியையும் முடியையும் காண முடியவில்லை. அப்போது சிவபெருமானின் தலையிலிருந்து ஒரு தாழம்பூ கீழே வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த பிரம்மா, நான் முடியை கண்டேன் என்று நீ பொய் சாட்சி சொல்ல வேண்டும் என்று கேட்டார். தாழம்பூவும் அதற்கு சம்மதித்தது. இருவரும் சிவபெருமானிடம் வந்து பொய் கூறினர். ஆனால் விஷ்ணு தன் தோல்வியை உண்மையாக ஒப்புக்கொண்டார். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் பிரம்மாவுக்கு பூமியில் கோயிலும் பூஜையும் கிடையாது என்று சாபமிட்டார். தாழம்பூவுக்கும் தன் பூஜையில் இடமில்லை என்றார். உண்மையை சொன்ன விஷ்ணுவுக்கு எனக்கு சமமாக பூமியில் வழிபாடு கிடைக்கும் என்று வரமளித்தார். சிவபெருமானே உயர்ந்தவர் என உணர்ந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானை வணங்கினர். பின்னர் சிவபெருமான் ஜோதி வடிவிலிருந்து ஓர் மலையாக மாறி காட்சியளித்தார். அதுவே அண்ணாமலை, இன்றைய திருவண்ணாமலை.